எடப்பாடி தன்னை எம்ஜிஆர்னோ அல்லது ஜெயலலிதான்னு நினைச்சுக்கிட்டு செங்கோட்டையன் உடனே பதவியிலிருந்து தூக்கினால் கூட அவர் மூஞ்சிக்கு செல்வாக்கு இருக்கிறதான்னா நிச்சயமாக டவுட். ஆனால் கட்சியை தன் கிரிப்ல வேணும்னு கொஞ்சம் எடுத்திருக்கார் ஸ்டெப்பே தவிர கோயம்புத்தூர் அரசியலை தெரிந்த இவரையும் சந்திக்கலாம். மீறி நிச்சயமாக நிதியமைச்சர் அவரை சந்திக்க கூடும். இன்னொன்னு, இப்ப 22ஆம் தேதி நமக்கு ஜிஎஸ்டி வருது. ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய அளவில் வரி குறைப்புகள் வந்திருக்கு. அது மக்கள்கிட்ட கொண்டு செல்லாம இங்க கரெக்டா ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு டிடிவி எடப்பாடி எதிர்த்து ரிவோல்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை மேட்டர் அது இதுன்னு போய் அது வெளியில வரல. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் டேலையும் பெருசா கொண்டாட வேண்டி இருக்கும். அதைக்கும் இவரை எடப்பாடியுடைய மீட்டிங்ல நிதியமைச்சர் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கும். திரு அமித்ஷா அவர்கள் போன முறை தமிழ்நாடு வந்தப்போ 50 சீட்டுகளில் நம்ம நிற்கணும், அதுக்கேற்ற மாதிரி சீட்டை செலக்ட் பண்ணுங்க, 38 மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டாவது இருக்கணும், அதுல முக்கியமாக திருத்தணி, இது ஸ்ரீரங்கம், உங்களுக்கு திருப்பரங்குன்றம், இது மாதிரி கோயில்கள் உள்ள தொகுதிகள்லாம் திருச்செந்தூர் அப்படிலாம் எடுங்கன்னாங்க. பட் அது எல்லாமே கொடுக்க முடியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுடைய கோட்டை, ஸ்ரீரங்கமும் அதிமுக கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி எடுங்கள்னு. ஸோ இப்போ 50 சீட்டு குறையக்கூடாது பாஜக மட்டும் என்றும் இன்னொரு 25 சீட்டு டிடிவி மற்றும் ஓபிஎஸ்க்கு கொடுக்கறதுக்கு சேர்த்து வாங்கணும்னு இருக்காங்க. ராம்தாஸ் இன்றைய நிலையில் மாப்பிள்ளை சாரோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் திமுக சைடு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லாமே அடுத்த 2 மாசத்துல இதாகும். ஏன்னா எல்லாரும் அதிக சீட்டு கேட்கணும்னு பாக்குறாங்க. இதே நேரத்தில் திமுக கூட்டணியிலையும் மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு, அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியில எதை முடிச்சிருக்காங்கன்னு கணக்கு பட்டி 512ல் 63 தான் இருக்காரு. நேற்றைக்கு முதலமைச்சர் 74, போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 90% நேற்று 74% இருக்காரு. அதே நம்ம சிபிஎம் கட்சியுடைய இவர் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1.8% தான் நிறைவேற்றிருக்கு, 98.2 நிறைவேற்றவில்லைன்றார். ஸோ இதெல்லாம் பேச்சு பொருளாக இருக்கும். நேற்றுக்கு விஜய் கூட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை சொல்லியிருக்கார். எம்ஜிஆர், விஜயகாந்த், கமலஹாசன் எல்லாரும் இதே மாதிரி நிலைமையில பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணினா தான் பெரிய ஆள்னு காட்டணுங்கிற மாதிரி பண்றாரு. ஏன்னா இப்போ திடீர்னு மதுரைக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி போனப்ப எனக்கு ஷூட்டிங் இருக்கு, யாரும் வராதிங்கன்னு சொல்லி வரணும்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி பண்ணார். ஸோ தனக்கு ஒரு கூட்டம் சேர்த்து கொண்டால் திரு ராகுல் காந்தியை தன்னோட பக்கம் இழுக்க முடியும்னு பார்க்கிறார். ராகுல் காந்தி விஜயோடு சேர்ந்தால் திமுக கிட்டத்தட்ட 2011 தேர்தல் மாதிரி 30க்கு கீழே போயிடும். அதுக்காகத்தான் பயந்து பிடிச்சிக்கிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஓட்டு அதிகார கூட்டப்போ இங்கிருந்து பீகாருக்கு போயிட்டார். முக்கியமாக பாமகவையும் தேமுதிகவையும் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு இருக்கார். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக பிரேமலதா அவர்கள் இந்த பக்கத்துக்கு தான் ஜாஸ்தி பேசுறாங்க. மோடியை புகழ்ந்து பேசியுள்ளார். எடப்பாடி அந்த நேரத்துக்கு மிகச் சரியாக செயல்பட்டார், அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தேமுதிக இப்பொழுது இணைந்து விட்டதுங்கிற நிலைமைக்கே சொல்லலாம். பட் அதுவும் இல்லாமல் முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்களை குற்றி விட்டார் எம்பி சீட்டுக்கு, அது நான் அப்படி சொல்லவே இல்லை, மாற்றி போட்டார்னு ஒரு மறுபறிக்கையும் கொடுத்தாங்க. ஸோ அவர் சேர்ந்து விட்டார். இது அன்புமணியை முதல்ல ஃபைனலைஸ் பண்ணிட்டு பெரியவர் ராமதாஸையும் பார்த்து அதையும் ஒன்னு சேர்த்தால், போன முறை அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ தவிர கட்சிகளும் என்டிஏல இருந்த அப்படியே கூட்டணியை சேர்த்தால் நிச்சயமாக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வர்ற செப்டம்பர் 16ஆம் தேதி, அதாவது நாளைக்கு டெல்லி பயணம் எடப்பாடி மேற்கொள்றாரு. போறதுக்கு உண்டான காரணம் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனை வாழ்த்துவதற்காக போறதா காரணம் சொல்லப்படுது. செங்கோட்டையனுடைய விவகாரம் இன்னும் சூடு அடங்கலை. இன்னமுமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ் அந்த டீம் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் டெல்லி பயணத்தை வாழ்த்துவதற்காக மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக சிபிஆரை போடுவதில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. அதாவது அமித்ஷா அவர்கள்
சவுத்துலேருந்துன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. நார்த்துலேருந்து பிரசிடெண்ட் வந்தால் சவுத்துலேருந்து வைஸ் பிரசிடெண்ட்டுன்னு. போன முறை மாற்றி இருந்தது, ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஜெகதீப் தங்கர் கொடுத்தாங்க. ஸோ இந்த முறை நிச்சயமாக சவுத்துன்னு டிசைட் பண்ண உடனே இவர்கிட்ட 2 பேர் கொடுங்க, அதே மாதிரி தெலுங்கு தேசத்துலேருந்து 2 கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க வாய்ப்புகள். அவங்க 2 பேர் கொடுத்தாங்க. இந்த பேரை பார்த்த உடனே ஆர்எஸ்எஸ் உடைய மிக இதுவும் வேண்டுதல், இதுக்கும் மோடிக்கும் நெருங்கிய நண்பர். இதை தாண்டி அவர் நினைச்சால் பாலிடிக்ஸில் எதிர்கட்சிகளை ராஜ்யசபாலேயோ லோக்சபாலேயோ ஓட்டு போட வேண்டான்னு தடுக்கலாம். அதாவது முக்கியமான இது மசோதா பாஸ் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருந்தால் இப்போ அவருக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்த்தா ஆதரவு கொடுத்துருக்கு, திரு சிபிஆருக்கு. இது சிவசேனா தாக்கரேவுடைய பிரிவும் ஆதரவு கொடுத்துருக்கு. அவங்கெல்லாம் இண்டி கூட்டணியில் இருந்தாலும் அதே மாதிரி நாளைக்கு தேவைப்பட்டால் திமுகவும் ஆதரவு கொடுக்குற மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்ஸ்டைன் பண்ண வைக்க முடியும். ஸோ பல விதத்தில் சிபிஆர் ஒரு அட்வான்டேஜ்னு கொடுத்தாங்க. ஸோ சிபிஆர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அவரும் இவரை போல அந்த கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அண்ணாமலை எழுந்த பிறகு அவருக்கு மேலே இன்னொரு தலைவர் வேண்டாம் என்பதற்காக அவரை டெல்லி அழைத்து கொண்டது. இங்கேருந்து ஜார்க்கண்ட் போட்டு அதுக்கு முன்னாடியே அவரை காயர் போர்டுன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிற தென்னை நார் கழகத்திற்கு போட்டாங்க. அதில் அதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்ததை லாபத்திலேயே மாற்றி காட்டினார். அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் போட்டு இப்போ இதில் போட்டாங்க. இப்போ அவரை சந்திப்பதில் 2, 1 திமுக என்பது தமிழர்களை வஞ்சிக்கும் தமிழ் விரோத கட்சி, ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாவதற்கு வாக்களிக்கவில்லை என்பதை வற்புறுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 96 மூப்பனாருக்கு பிரதமர் வாய்ப்பு முதலில் வந்தது. ஏன்னா மூப்பனாருக்கு கொடுத்தா காங்கிரஸ் எப்பயுமே வாபஸ் வாங்கியிருக்காது. ஏன்னா இவங்களுக்கு 95 தான், 200 சீட்டு இவங்க வச்சிருந்ததை நம்பி தான் இருந்தது. ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு திமுகவை முதலில் எதிர்க்க தேவகவுடாவுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக திரு அப்துல் கலாம் 2வது ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று முதல்ல நான் தான் அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்தேன். லைட்டாக பிக்கப் ஆச்சு. உடனே கருணாநிதி கலாம் என்றால் கலகம்னு பேசி அதை அடக்கிட்டார். ஸோ இந்த முறை கருணாநிதி வழியிலேயே நானும் தமிழர் விரோதின்னு ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் என்று கொண்டு போக முடியும். ஸோ அதனால் இவர் போய் சந்திக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் பதவியேற்பு அன்னைக்கு ராகுல் காந்தியும் கலந்து கொள்ளவில்லை. அவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபாவில். அப்படி இருப்பவர் இது மாதிரி விஷயங்களில் கலந்து கொள்ள வேண்டியது கான்ஸ்டியூஷனலி கட்டாயமான விஷயம். அதில் கலந்துக்கலங்கிறதும், அவர் கையில் உட்கார்ந்துட்டு ரெட் கலரில் புக்கை வச்சுக்கிட்டு நான் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அதற்குரிய மரியாதையை கொடுக்கவில்லை. ஆனால் நான் கொடுக்குறேன்னு போகிறார். இது அரசியல், நேர்முக அரசியலுக்கு. மறைமுக அரசியல்னு சொன்னால் இன்றைக்கும் நேற்றைக்கு நம்ம விஜய் அவர்கள் இது பார்த்தா அப்படி ஒரு கூட்டம் திருச்சியில் கூடியது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ விஜய் கூட சேர முடியுமா என்ற ஒரு உள்புற நம்பிக்கை திரு எடப்பாடிக்கு இருந்தது. ஒரு 70-80 சீட்டு கொடுத்தா என்றைக்கு வேணாலும் விஜய் வந்துடுவார், துணை இதுன்னு கொடுத்துடலாம். 40 சீட்டுக்கு அன்றைக்கி விஜயகாந்த் வந்தார்னா இவர் 70 சீட்டுக்கு வந்துடுவார். நேற்றைக்கு கூட்டத்தை பார்த்தோம்னா அந்த நம்பிக்கை போயிடுச்சு. லேட்டஸ்டாக எடுத்த சில சர்வேக்கள், போன எலெக்ஷனில் 24 தேர்தலில் அதிமுக 21, திமுக பிஜேபி கூட்டணி 18 வாங்குச்சு. இந்த முறை பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ராம்தாஸ் 2 இது பாமக 2 உடைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அது குறையும். அடுத்தது பிஜேபிக்கு வந்த 18% மோடியை பிரதமர் என்பதற்காக விழுந்தது மாநில எலெக்ஷனில் கொஞ்சம் குறையக்கூடும். அடுத்தது டிடிவி வெளியில் போயிட்டார். நேற்றுக்கு விஜய் கூட்டணியில் சேர்ற மாதிரி போயிட்டார். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேமுதிக இன்னும் 2 கட்டானாக இருக்கிறது. இன்னும் உருப்படியாக சொல்லலை. பட் சென்ற முறை ஒரு முஸ்லீம் கட்சியை எஸ்டிபிஐ சேர்த்திருந்தாங்க, அவர் இந்த முறை இல்லை. ஸோ இந்த முறை போன முறை 2ஐயும் கூட்டினா 39 அமித்ஷா பேசினார். ஆனால் இப்போ அதுவே 32, 33 கீழே குறையுது. இந்த வெளிப்புற கணக்கு சில சர்வேக்கள், உதாரணமாக துக்ளக் இதயா எடுத்த சர்வேல பல இடங்களில் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு 30க்கு கீழேயும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 100 இடங்களுக்கு மேலாக 2 சீட் 2 திமுக அதிமுக இருந்தால் கூட போன எலெக்ஷன்லேயே உங்களுக்கு 24ல் 7 சீட்டில் அதிமுக டெபாசிட்டே இழந்தது. இதுவரை ஒரு முறை கூட இழந்ததில்லை. 96ல் ஜெயலலிதா தோற்று அத்தனை மந்திரிகளும் தோற்ற போது கூட கடைசியாக இதில் 18% ஓட்டு வாங்கினாங்க. கன்னியாகுமரியில் 16.6 வாங்கினா டெபாசிட் வாங்கலாம். ஸோ இந்த முறை 7 சீட்டில் டெபாசிட் இழந்திருக்காங்க. ஸோ எடப்பாடி தன்னை எம்ஜிஆர்னோ அல்லது ஜெயலலிதான்னு நினச்சிக்கிட்டு செங்கோட்டையன் உடனே பதவியிலேருந்து தூக்கினால் கூட அவர் மூஞ்சிக்கு செல்வாக்கு இருக்கிறதான்னா நிச்சயமாக டவுட்டு. ஆனால் கட்சியை தன் கிரிப்பில் வேணும்னு கொஞ்சம் எடுத்திருக்கார் ஸ்டெப்பே தவிர
கோயம்புத்தூர் அரசியலை தெரிந்த இவரையும் சந்திக்கலாம். மீறி நிச்சயமாக நிதியமைச்சர் அவரை சந்திக்கக்கூடும். இன்னொன்று, இப்போ 22ஆம் தேதி நமக்கு ஜிஎஸ்டி வருது. ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய அளவில் வரி குறைப்புகள் வந்திருக்கு. அது மக்கள்கிட்ட கொண்டு செல்லாமல் இங்கே கரெக்டாக ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு டிடிவி எடப்பாடி எதிர்த்து ரிவோல்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை மேட்டர் அது இதுன்னு போய் அது வெளியில் வரல. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் டேலையும் பெருசாக கொண்டாட வேண்டியிருக்கும். அதைக்கும் இவரை எடப்பாடியுடைய மீட்டிங்கில் நிதியமைச்சர் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த எடப்பாடியோட டெல்லி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் சந்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கா, இல்லை உட்கட்சி சந்திப்பு உட்கட்சி பிரச்சனை ரிலேட்டபுளாக வேறு யாராவதையும் சந்திப்பதற்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அதாவது வெளிப்புறமாக வேறு யாரையும் சந்திக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் நம்ம செங்கோட்டையனே அமித்ஷாவை சந்தித்தேன்னு அவர் சொன்னால் கூட அந்த தரப்பிலிருந்து யாருமே அதை உறுதிப்படுத்தவில்லை. அவருடைய பிஏ யாராவது யார்கிட்ட சொன்னால் போகுமோ அப்படி ஏதாவது சந்திச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா அவர் கொடுத்த பேட்டியில் நான் வெயிட் செய்கிறேன்ட்டார். ஸோ ரொம்பவும் அங்கே ஊக்கமும் கொடுக்கல, அதுவும் கொடுக்கலங்கிறது தான் இருக்குது. பட் டிடிவி மிக அதிகமாக இப்போ 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்காரு. மற்றபடியாக இந்த கூட்டணியை மீண்டும் சேர்க்கணும், அதாவது எம்ஜிஆர் ஃபார்முலா படியாக பிஜேபி ப்ளஸ் என்டிஏக்கு ஒரு 3/1 சீட்டுகளும் அதுக்குள்ள டிடிவி ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இவங்க தனியாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொண்டு போகணும் என்பது பிஜேபி சைடு. திரு அமித்ஷா அவர்கள் போன முறை தமிழ்நாடு வந்தப்போ 50 சீட்டுகளில் நம்ம நிற்கணும், அதுக்கேற்ற மாதிரி சீட்டை செலக்ட் பண்ணுங்க, 38 மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டாவது இருக்கணும், அதில் முக்கியமாக திருத்தணி, ஸ்ரீரங்கம், உங்களுக்கு திருப்பரங்குன்றம், இது மாதிரி கோயில்கள் உள்ள தொகுதிகள்லாம், திருச்செந்தூர் அப்படிலாம் எடுங்கன்னாங்க. பட் அது எல்லாமே கொடுக்க முடியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுடைய கோட்டை, ஸ்ரீரங்கமும் அதிமுக கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி எடுங்கள்னு. ஸோ இப்போ 50 சீட்டு குறையக்கூடாது பாஜக மட்டும் என்றும் இன்னொரு 25 சீட்டு டிடிவி மற்றும் ஓபிஎஸ்க்கு கொடுக்கறதுக்கு சேர்த்து வாங்கணும்னு இருக்காங்க. அடுத்தது அன்புமணி ராமதாஸோடு வேகமாக கூட்டணியை முடியுங்கள் என்ற ஒரு அட்வைஸும் கொடுக்கப்படும். ராம்தாஸ் இன்றைய நிலையில் மாப்பிள்ளை சாரோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போது எடப்பாடியினுடைய அந்த ஏடிஎம்கேவோட கூட்டணியில் ஏடிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, ஜான் பாண்டியன், அதற்கப்புறம் மற்ற கட்சிகள், அது பாமக கூட இப்போ கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்காங்க. அன்புமணி வரக்கூடும். ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஏடிஎம்கேவினுடைய கூட்டணியில் புதிதாக ஏதாவது கட்சி இருக்கா, இல்லை இருக்கிற கட்சியை வச்சு தான் தேர்தல் சந்திக்க போகிறாங்க? பெரிய அளவில் இந்த கட்சிகள் இருக்கும். வைகோ வரக்கூடும், கடைசி நிமிஷத்தில் வைகோ வரக்கூடும். வைகோவுடைய மகன் அங்கு டெல்லியில் பாஜகவுடன் பெரும் நட்பில் இருக்கிறார். அதுக்கப்புறம் இவரை இப்போ மல்லை சத்யாவை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ மல்லை சத்யா திமுகவில் சேர்ந்தாலோ அல்லது அவருக்கு சீட்டு கொடுத்தாலோ வைகோ என்ன ஃபீல் பண்ணுவார்? ஸோ அந்த நிலை வந்தால் வைகோ இந்த பக்கம் வரலாம். ஸோ இதை தாண்டி மேலும் சில கட்சிகளும் இங்கே வர்றதுக்கு, தலித் கட்சிகள் 1-2 பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவர் கொஞ்சம் டாக்டர் கொஞ்சம் கிருஷ்ணசாமி கொஞ்சம் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எல்லாமே அடுத்த 2 மாதத்தில் இதாகும். ஏன்னா எல்லாரும் அதிக சீட்டு கேட்கணும்னு பார்க்குறாங்க. இதே நேரத்தில் திமுக கூட்டணியிலேயே மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணார், அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியில் எதை முடிச்சிருக்காங்கன்னு கணக்குப்பட்டி 512ல் 63 தான் இருக்கார். நேற்றைக்கு முதலமைச்சர் 74 போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 90% நேற்று 74% இருக்கார். அதே நம்ம சிபிஎம் கட்சியுடைய இவர் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1.8% தான் நிறைவேற்றிருக்கு, 98.2 நிறைவேற்றவில்லைன்றார். ஸோ இதெல்லாம் பேச்சு பொருளாக இருக்கும். நேற்றுக்கு விஜய் கூட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை சொல்லியிருக்கார். ஸோ விஜயுடைய பயணம் பார்க்கப்படும். நேற்றுக்கு கூட அவருக்கு ரோட் ஷோக்கே பர்மிஷன் கிடையாது. அவர் நேற்றுக்கு 4 மீட்டிங் போடுறதுல 2 ரோட் ஷோனா வெளியிலே வரலையா, அவர் பஸ்ஸில் தானே இருந்தாலும் ஊர்வலம் மாதிரி போகிறது இல்லை. டக்குன்னு கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து வேற ரூட்லேயோ எங்கேயாவது போயிட்டேன்னா, நீங்கள் நான் ஒரு காலையில் மத்தியானம் 1 மணிக்கு வரேன்னு சொன்ன இடத்துல 7 மணிக்கு வரீங்க. அதுக்கப்புறம் போக வேண்டிய அரியலூர்ல என்ன சார் பண்ண முடியும் சார்? எல்லாமே சார், எம்ஜிஆர், விஜயகாந்த், கமலஹாசன் எல்லாரும் இதே மாதிரி நிலைமையில பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணினாதான் தான் பெரிய ஆள்னு காட்டணுங்கிற மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா இப்போ திடீர்னு மதுரைக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி போனப்போ எனக்கு ஷூட்டிங் இருக்குது, யாரும் வராதிங்கன்னு சொல்லி வரணும்னு இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி பண்ணார். ஸோ தனக்கு ஒரு கூட்டம் சேர்த்து கொண்டால் திரு ராகுல் காந்தியை தன்னோட பக்கம் இழுக்க முடியும்னு பார்க்குறார். ராகுல் காந்தி விஜயோடு சேர்ந்தால்
திமுக கிட்டத்தட்ட 2011 தேர்தல் மாதிரி 30க்கு கீழே போயிடும். அதுக்காகத்தான் பயந்து பிடிச்சிக்கிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஓட்டு அதிகார கூட்டப்போ இங்கிருந்து பீகாருக்கு போயிட்டார். ஆனால் விஜயை சேர்த்து கொண்டால் கேரளாவை வெற்றி பெற வைக்க முடியும் என்பதாக கேரளாவைச் சேர்ந்த ராகுல் காந்தியின் வலதுகை கேசி வேணுகோபால் சொல்றார். இங்கே மாணிக்கம் தாக்கூரும் அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் 10 சீட்டு 26 பலமாக வரும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி யோசித்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்கிறதுக்கு திரு ஸ்டாலினும் மாப்பிள்ளை சார் வழியாக முயற்சி செய்கிறார். பட் 2 பக்கமும் மாறுறதுக்கு விஜய் ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் திமுக 3ஆம் இடம் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி ரிலேட்டபிளா புதுசாக ஏதாவது கட்சிகளை இணைக்கலாம் அப்படின்னு மோடி ஏதாவது எடப்பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்குறாரா, இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாரா? ஏன்னா டெல்லி வேற போகிறாங்கங்கிறதுனால இந்த கேள்வி வருது. இல்லை, முக்கியமாக பாமகவையும் தேமுதிகவையும் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு இருக்கார். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக பிரேமலதா அவர்கள் இந்த பக்கத்துக்கு தான் ஜாஸ்தி பேசுகிறாங்க. மோடியை புகழ்ந்து பேசியுள்ளார். எடப்பாடி அந்த நேரத்துக்கு மிகச்சரியாக செயல்பட்டார் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தேமுதிக இப்பொழுது இணைந்து விட்டதுங்கிற நிலைமைக்கே சொல்லலாம். பட் அதுவும் இல்லாமல் முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்களை இதில் குற்றி விட்டார் எம்பி சீட்டுக்கு, அது நான் அப்படி சொல்லவே இல்லை, மாற்றி போட்டார்னு ஒரு மறுபறிக்கையும் கொடுத்தாங்க. ஸோ அவர் சேர்ந்து விட்டார். இது அன்புமணியை முதல்ல ஃபைனலைஸ் பண்ணிட்டு பெரியவர் ராமதாஸையும் பார்த்து அதையும் ஒன்று சேர்த்தால் போன முறை அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ தவிர கட்சிகளும் என்டிஏல இருந்த அப்படியே கூட்டணியை சேர்த்தால் நிச்சயமாக 39-40% வாங்க முடியும். ஆனால் அது இல்லாமல் தனிஞ்சு இருந்தால் 33-34% தான் வருது. ஒரு பக்கம் திமுக 35% வாங்கினுச்சுங்க போன, அதாவது 54% 2019, 44 புள்ளி சம்திங் 2021, 43 சம்திங் 2024. ஸோ எம்பி எலெக்ஷனோட 9%, எம்எல்ஏ எலெக்ஷனில் குறைஞ்சிது 2019க்கும் 21க்கும். ஸோ 24லேருந்து 7-8% குறைஞ்சி அவங்களுக்கும் 35 வந்துடும். ஸோ 35ங்கிற நாக்கு இருக்கிறப்ப விஜய் ஒரு 20லேருந்து 25 எடுத்து திரு சீமானும் 5% எடுத்தால் 35 தாண்டது மிக முக்கியம்னா இந்த கூட்டணி அவசியம். ஸோ ராம்தாஸ் பிளஸ் அன்புமணி 2 பேரையும் ஒன்று சேர்த்து பண்ணுங்க அப்படிங்கிறதையும் அதற்கு டெல்லியின் சப்போர்ட்டும் கொடுக்கும் என்ற ஒரு வாக்குறுதியும் கிடைக்கும். இப்போ எடப்பாடியினுடைய இந்த டெல்லி பயணத்தை அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை உட்கட்சி விவகாரத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, இந்த அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும்னு எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டார். தான் எம்ஜிஆர் இல்லை, தான் ஜெயலலிதா இல்லை, இந்த கூட்டணி பலம் தான். ஈவன் 2021 தேர்தலே கூட கடைசி நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, தேர்தலுக்கு முன்னாடி நாள் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டு அன்ற காலை எல்லா பேப்பர்லையும் கடைசி அடிஷனலாக 4 பக்கம் போட்டு கடந்த திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் நிலம் பிடுங்கல், நிலப்பிடுங்கல் வழக்குகள் அதை பற்றிய செய்திகளாகவே போட்டிருந்தாங்க. அது மட்டுமே ஒரு 4% ஓட்டை மாற்றியிருக்கோம். ஸோ அதுக்கு காரணம் டெல்லியில் அமித்ஷாவும் சுனில் கொனோலுவும் சேர்ந்து செய்த விஷயம். ஸோ அதனால இந்த முறை அதே மாதிரி ஒரு முழுமையான ஒத்துழைப்பு இருந்தாலே ஒழிய அதிமுக இந்த முறை தோற்றால் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது. அது இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமையில் எடப்பாடியும் மாறிவிடக்கூடும். அதனால அந்த நிலைமை வரக்கூடாது என்பதை உணர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் போறாரு. அதே சமயத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவும் கூட்டணியை உறுதி செய்யறதுக்கும் தான் போறாரு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.